ஹலோ கைஸ், நம்ம இப்போ பைஸ்பாக் சீரீஸில் இப்போது டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அந்த சீரீஸில் இப்போ நம்ம என்ன 3 ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம என்னென்ன பார்த்தோன்றதை நீங்கள் இந்த சீரீஸில் பாருங்கள், இந்த ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். இப்போ 3 ஃபங்க்ஷன் என்னென்னா அரே, ஸ்ப்ளிட் அண்ட் எக்ஸ்ப்ளோட். இந்த 3 ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஸ்பார்க்குக்கு நான் அப்டேட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரேவை பற்றி பார்த்துடலாம். அரே, இந்த அரே ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுனா, கிரியேட் எ நியூ அரே காலம் பை மெர்ஜிங் த டேட்டா ஃப்ரம் மல்டிபிள் காலம்ஸ். இப்போ 2-3 காலம் இருக்குதுன்னு வச்சுங்க, அதை எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி ஒரு அரேவாக கொடுக்கும். இதில் டேட்டா ஃப்ரேமில். ஓகே, நான் உங்களுக்கு ஒரு டேட்டா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டேட்டாவில் பாருங்கள், டுப்புள். இதில் இந்த டுப்புளில் 3, இது ஒரு டேட்டா, இது ஃபஸ்ட்டு காலம், இது செகண்ட் காலம், இது தேர்ட் காலம், இது ஃபோர்த் காலம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 3 காலமையும் ஒன்றா ஒரு அரேயில் நம்மளால் ஒரு டேட்டா ஃப்ரேமில் பிரிண்ட் பண்ண முடியும். இதே டேட்டா ஃப்ரேம் ஓகே, நான் இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? அதுக்கு ஒரு ஸ்கீமா வேணுமா? இப்போது நம்மளுக்கு எப்படி ஸ்கீமா வச்சுக்கலாம்னா, சரி, இது வந்து ஐடின்னு வச்சுக்கலாம், இது நேமு, இது ஸ்கில்லு, அப்படி தான் இருக்குது. இது ஐடி, இது நேமு, இது ஸ்கில்லு. ஓகேங்களா? ஸோ நான் டேட்டாவை ஒரு ஸ்கீமா இதில் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன், ஏன்னா டைம் இல்லை. ஓகே, அடுத்தது இந்த ஸ்கீமாவை ஒரு டேட்டா ஃப்ரேமாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஏன்னா இதெல்லாம் போன வீடியோவில் பண்ணுது. சரி, இப்போது இந்த டேட்டா ஃப்ரேம்லேருந்து நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணிப்போம். ஓகேங்களா? டிஎஃப் டாட் பிரிண்ட் ஸ்கீமா கொடுத்துக்கலாம், இதையும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்டு டேட்டா ஃப்ரேமை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அது எப்படின்னா, செகண்ட் டேட்டா ஃப்ரேம் வந்து df1ன்னு வச்சுப்போம். ஈக்குவல் டு என்ன, நம்ம ஆல்ரெடி பேசுன மாதிரி அரே என்ன பண்ணோம், இந்த ரெண்டையும் ஒரு அரேவாக கொடுக்க போகிறோம். 3வது 4வது காலமில் இருக்கிற ஒரு வேல்யூவை, காலமில் இருக்கிற டேட்டாவை நம்ம ஒரே அரேவாக பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏற்கனவே இருக்கிற இந்த டேட்டா ஃப்ரேமை யூஸ் பண்ண போகிறோம். அதில் வித்து காலம் யூஸ் பண்ண போகிறோம். வித்து காலம் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு பேர் வித்து காலம்குள்ளே ஒரு பேர் வைக்க போகிறோம். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தது. என்னென்னா ஸ்கில்ஸ் அண்டர்ஸ்கோர் அரே இப்படின்னு ஒரு காலம் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த காலம் என்ன பண்ண போகுதுன்னா அரேவாக இருக்க போகுது. இதுதான் அந்த அரே ஃபங்க்ஷன். ஓகேவா? பாருங்கள், தானாக வந்துடுச்சா? இந்த அரே ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னென்ன காலம் இருக்க போகுது, அதுக்கு நம்ம வழக்கமாக இப்போதும் நம்ம இப்படி காலம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். இதுக்குள்ளே 2 காலம் இருக்க போகுது, 1, 2. கரெக்டுங்களா? ஓகே, இப்படி போடும்போது இந்த இடத்துல இந்த மாதிரி காலமும் கொடுக்கணும். சரி, இதுக்குள்ளே 2 காலம் இருக்கணும். என்னென்ன காலம் இருக்கணும், ப்ரைமரி, செகண்டரி, ஸ்கில். சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்கள். இப்போது ஃபார்மேட். ஓகே, இப்போது இதை பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன். அந்த df1 பிரிண்ட் பண்ணோம்னா உங்களுக்கு அரே என்ன பண்ணுச்சுன்றது, அரேன்ற மெத்தட் என்ன பண்ணுச்சுன்றதை ஸ்கீமாவோடு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிக்கலாம். ரன் பண்ணிகிட்ருக்கேன். ரன் ஆகுது. ஓகே, இப்போது இந்த 2 காலமில் இருக்கிறத நான் ஒரு காலமுக்கு பேர் வச்சுருக்கேன்.
எந்த ஃபங்க்ஷனோட உதவியோட வித் காலம்ன்ற உதவியோட ஃபங்க்ஷனோட உதவியோட ஒரு காலம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் 2 காலம் இடம்பெற்றிருக்கும். அது அரேவாக கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் இதில் இப்போ பிரிண்ட் ஆக போகுது. இது அரே டைப் உங்களுக்கு. சரி, இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணது. ஓகே, ஏதோ ஒரு இஷ்யூ வந்துருக்கு டிஎல். primary skill is not defined. ஓகே, இப்போ நீங்கள் காலம்குள்ளே ஏதாவது பேர் கொடுத்தோம்னா நம்ம கோட்ஸில் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் அதே சிம்பிள். இதோட ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம அடுத்தது ஸ்ப்ளிட் என்னன்னு பார்க்கலாம். இந்த கேப்பில் நம்ம ஆல்ரெடி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னு ஒரு பண்ணிக்கலாம், ரீவைண்ட் பண்ணிக்கலாம். போன வீடியோவில் நம்ம ஸ்கீமா எப்படி, ஸ்கீமாக்கு பதில் இங்கேயே காலம் கொடுத்துக்கலாம். இந்த காலமில் இங்கே பாருங்கள், இது அரே டைப்பாக இருக்குது. எது அரே டைப்? நம்பர்ஸ் அரே டைப். நீங்கள் கொடுக்கலன்னா இங்கே C1 C2ன்னு வரும். அப்புறம் இது ரெண்டையும் நம்ம வித்து காலமில் இந்த அரேயில் இருக்கிற ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம இதே வீடியோவில் அதோட ரிவைண்ட் பண்ணுவோம். சரி, இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? இது நான் வந்துட்டேன், திரும்ப நம்மளுடைய ப்ரோக்ராமுக்கே வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? இது ஒன்று பிரிண்ட் பண்ணியிருக்கோம், இது ஒன்று பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன பிரிண்ட் ஆகிருக்கணும்? ஏன்னா சாதா டேட்டா. இந்த டேட்டா வித்து 4 காலத்தோட இதில் 3 காலம் தான் பிரிண்ட் ஆகிருக்கணும். ஒரு காலத்தில் இது 2 சேர்த்துருக்கணும். .NET Azure ஸ்கில் அரேன்ற காலத்தில் சேர்த்துருக்கணும். பாருங்கள், 4 இருக்கா ஃபஸ்ட்டு டேட்டா ஃப்ரேமுக்கு. இதில் பாருங்கள் தனித்தனியாக இருக்கா? 5ஆவது இருக்கா? சாரி, அது 3 இருக்கணும்னு சொல்லிட்டேன். 5ஆக இருக்கணும். ஒன்று ஸ்கில் அரே. ஸ்கில் அரேயில் இது அரேவாக இருக்குது. .NET ஜாவா AWS. புரியுதுங்களா? இது 3 இருக்கணும்னு சொல்லிட்டேன். இது 5 இருக்கணும். ஏன்னா இதில் 5ஆவதாக தான் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு காலம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி, அடுத்து ஸ்ப்ளிட்டை பற்றி பார்த்தோம்னா இதை டெலீட் பண்ணிவிடுவோமா? ஓகே, கமெண்ட் பண்ணிவிடுவோம், ஏன்னா தேவைப்படும். ஸ்ப்ளிட்டை பற்றி பார்த்தோம்னா இட் இஸ் an SQL ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் அண்ட் அரே டைப். ஓகேங்களா? அரே டைப்பாக ரிட்டர்ன் பண்ணணும். கிட்டத்தட்ட இதுவும் தான் அரே டைப்பாக. ஆஃப்டர் ஸ்ப்ளிட்டிங் த ஸ்ட்ரிங், ஒரு ஸ்ட்ரிங்கு, அதாவது உங்களுக்கு ஒரு டேட்டா தரேன் பாருங்கள். இந்த டேட்டாவை ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும். இந்த டேட்டாவில் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. எது ஸ்ட்ரிங்கு? இது ஒரு ஸ்ட்ரிங்கா? இதை இந்த கமா வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்? இது டெலிமீட்டரை வச்சு நீங்கள் இதை அரேவாக எடுக்கணும். அதாவது இது 0th இண்டெக்ஸ், இது ஃபஸ்ட் இண்டெக்ஸ், இது செகண்ட் இண்டெக்ஸ்னு நீங்கள் இப்போ எடுக்கணும். அதுதான் நம்மளோட டாஸ்க். ஒரு டேட்டா ஃப்ரேமில் க்ரியேட் பண்ணி நமக்கு இந்த மாதிரி 5ஆவது 6ஆவது காலமாக காமிக்கணும். இதில் 3 காலம் இருக்குது. ஓகேங்களா? சரி, இதை ஆக்சுவலாக இதை எப்படி காமிக்கலாம்னா ஃபஸ்ட்டு இதை பிரிண்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, இதுக்கு ஸ்கீமா போட்டு பிரிண்ட் பண்ணுற அளவுக்கு நான் உங்களுக்கு ஆல்ரெடி வச்சுருக்கேன். அதை போன ப்ரோக்ராமில் வச்சுருந்தேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்? சாதாரணமாக 3 காலம் உள்ள ஒரு டேட்டா ஃப்ரேம் பிரிண்ட் ஆகும். சரி, இப்போ நம்ம ஸ்ப்ளிட்டை வச்சு யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸ்ப்ளிட்டுக்கு இன்னொன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். எப்படி? df1. கரெக்டாக? df1 = ஓகே, இதில் இருக்குமே வித் காலம்லாம் போடணும். df டாட் வித் காலம். இதில் ஸ்ப்ளிட் எப்படி போகிறோன்னா ஸ்கில் அரேன்னு ஒரு காலம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸ்கில் _ அரே. ஆனால் உங்கள்கிட்ட ஸ்ட்ரிங்காக இருக்குது இந்த 3ஆவது காலம். ஓகேங்களா? இதில் கமா போட்டு இங்கே தான் நம்ம அந்த ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம்.
ஸ்ப்ளிட் என்னவா எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம்? இந்த ஸ்கில்ஸை. இது ரொம்ப முக்கியம். போன தாட்டி ஒரு மிஸ்டேக் பண்ணோம் பார்த்தீங்களா? அது என்ன காலம்னு கொடுக்கும்போது கோட்ஸில் கொடுக்கணும். எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம்? கமா வச்சு. சிம்பிள். எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம்? கமா வச்சு. ஸ்கில்ஸுன்ற இந்த காலமை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸ்ப்ளிட்டுன்றது அரேவாக கொடுக்கும், ரிட்டர்ன் அரேவாக கொடுக்கும். ஸ்ப்ளிட்டுனா ஒன்று ஒன்றா கொடுக்காது. நீங்கள் அதை வந்து இண்டெக்ஸ் வழியாக ஐ மீன் அதை 0 1 2ன்னு பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம், ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் இது என்ன பண்ணுதுன்னா இந்த ஸ்ட்ரிங்கை இப்படி கமாவாக செப்பரேட்டரை யூஸ் பண்ணி ஐ மீன் டெலிமிட்டர் எந்த டெலிமிட்டராக இருந்தாலும் இதை யூஸ் பண்ணி இதை A0 A1 A2ன்னு உங்களுக்கு அரே ஆஃப் 1 அரே ஆஃப் 2 அரே ஆஃப் 3ன்னு உங்களுக்கு டேட்டா ஃப்ரேமில் தந்துடும். சரி, இதை பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோமா? இதுக்கு பிரிண்ட் ஸ்கீமா முக்கியம், ஏன்னா இது அரேவாக மாறுதா இல்லையான்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, இதை df1 டாட் பிரிண்ட் ஸ்கீமா, இதில் df டாட் பிரிண்ட் ஸ்கீம் ரெண்டையும் பிரிண்ட் பண்ணி ஒன்றும் இல்லை. இது இதே மாதிரி போன தாட்டி என்ன பார்த்தோம்? அரே பார்த்தோம். இந்த தாட்டி ஸ்ப்ளிட்டு பார்க்குறோம். அதில் 2 பிரிண்ட் ஆகும். அது என்னென்னு பார்ப்போம். இதில் 1 2 3 4th காலம் இது வரணும். 4th காலத்தில் என்ன வரணும்? அரேவா ப்ராக்கெட் போட்டு வரணும். புரியுதுங்களா? ஓகே, வருதான்னு பார்ப்போமா? சரி, இதில் நான் ஸ்கீமாவை பிரிண்ட் பண்ணது முக்கிய காரணம் உங்களுக்கு ஸ்கீமா தெரியணும். இது ஸ்ட்ரிங்கு, இது 3rd காலம் ஸ்ட்ரிங்கு. இதோடது இந்த டேட்டா ஃப்ரேமோடது. இதில் பாருங்கள், நம்ம க்ரியேட் பண்ண ஸ்கில் அரே வந்திருக்கா? ஸ்கில் அரேன்னு இது ப்ராக்கெட்டில் வந்திருக்கு, கவனிச்சிங்க. இது ப்ராக்கெட்டில் வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு வேலையும் இதை அரேவாக மாற்றிடுச்சு. உங்களுக்கு நம்பிக்கை வேணும்னா இங்கே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சிம்பிள். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? சரி, ஃபஸ்ட்டு ஸ்கில் பார்ப்போமா? இப்போது இதில் ஸ்கில் இருக்குது, இது அரேவாக பிரிச்சிருச்சு. இது எதுக்கு அரேவாக பிரிச்சுதுன்னு ஒரு யூசேஜ் இருக்கணும்ல. அந்த யூசேஜோட ஃபஸ்ட் யூசேஜை பார்ப்போம். சரி, இதில் இப்போ இந்த டேட்டா ஃப்ரேமில் தானே இந்த அரே இருக்குது. இந்த டேட்டா ஃப்ரேமை யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம். df2ன்னு வச்சுப்போம். df2 ஈக்குவல் டு df1 டாட் வித்து காலம். இதில் நம்ம ஒரு காலம் க்ரியேட் பண்ண போகிறோம். என்னது? ஃபஸ்ட்டு ஸ்கில்லில் இங்கே தான் இப்போ நீங்கள் ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ஸ்கில்ல காலமில் நீங்கள் என்னவா கொடுக்க போகிறீங்கன்றது தான் மேட்ரு. இதில் இந்த ஸ்கில் ஐ மீன் இந்த ஸ்கில் அரே கொடுக்கணும். இந்த ஸ்கில் அரேலேருந்து 0th இண்டெக்ஸில் இருக்கிறது வேணும். அதாவது இந்த .NETம் இந்த ஜாவாவும் வேணும். இதில் இன்னொரு, அதாவது இந்த இடத்துல ஒரு காலம் க்ரியேட் ஆகும் ஃபஸ்ட்டு ஸ்கில்னு, அதில் .NETன்னு வரும், இதில் ஜாவான்னு வரும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா பாருங்கள். ஐ மீன் இதை பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோன்றேன். ஓகேங்களா? இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு அது பிரிண்ட் ஆகிடும். ஐ மீன் இந்த .NETம் அரேவாக மாற்றினேன். ஏன் இங்கே பாருங்கள், நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே? df1 எதோடைய டேட்டா ஃப்ரேம்? ஆல்ரெடி நம்ம அரே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற டேட்டா ஃப்ரேம். அந்த டேட்டா ஃப்ரேம் எடுத்து அந்த அரேவிலேருந்து ஃபஸ்ட்டு காலம், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்கில்லை, இந்த அரேவிலேருந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்கில்லை எடுத்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஐ மீன் அந்த ஃபஸ்ட்டு ஸ்கில் வச்சு ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். அந்த டேட்டா ஃப்ரேமை ஷோ பண்ணுறேன். பாருங்கள், 3வது
மூணாவதில் ஸ்கில் அரே வந்துடுச்சு. செகண்டில் ஸ்கில் அரே நம்ம க்ரியேட் பண்ணோம், அரே வந்துடுச்சு. மூணாவது டேட்டா ஃப்ரேமில் ஸ்கில் அரேலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்கில் எடுத்து நான் அதை பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அரே வந்துடுச்சுன்னா நீங்கள் இப்படியும் பிரிண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கு தான் நான் ஸ்ப்ளிட் பண்ண அரேவாக மாற்றினேன்றதை சொல்கிறேன். சரிங்களா? சரி, நான் ஏன் இப்படி பண்ணணும், ஸ்ப்ளிட்லாம் பண்ணணும்? இது அரேவாகவே மாற்றலாம். இந்த அரே யூஸ் பண்ணியே மாற்றிடலாம். அது பார்த்துடலாமா? நம்ம ஆல்ரெடி இந்த அரே பண்ணதுனால இங்கே பாருங்கள், இந்த ஆல்ரெடி நம்ம அரே பண்ணதுனால உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். நான் அரேன்னு போட்டிருக்கேன், எங்கே பண்ணோம், இங்கே பண்ணோம், எதை ஸ்கில்ஸை அரேன்னு மாற்றினா அதுவே கம்மா இருக்கிறதுனால டெலிமீட்டர் வந்து நான் அங்கே தரணுன்னா நீங்கள் டெலிமீட்டர் தரணும். இப்போ டிஃபால்ட்டாக கம்மா இருக்கிறதுனால இதுவே பிரிண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு 4 வரும். ஓகேங்களா? 4ல் இதுவும் இந்த ஸ்ப்ளிட் பண்ணியிருக்க இல்லைங்களா, இதுவும் சேமாக இருக்கணும். இது எக்ஸ்ட்ரா ஒன்று வந்திருக்கணும், அது .NET ஜாவான்னு வந்திருக்கணும். பார்ப்போம். அதாவது ஸ்ப்ளிட்டும் இதுவும் இங்கே ஒரே மாதிரி வேலை செய்யும். ஏன்னா இங்கே கம்மா டெலிமீட்டர் இருக்கிறதுனால அதை டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸ்ப்ளிட்டில் இப்போ இந்த அரேயில் நீங்கள் இந்த காலம் எடுத்து இதில் 0th இண்டெக்ஸ் போட்டாலுமே உங்களுக்கு இந்த வேல்யூ வரும், .NET ஜாவா வரும். பாருங்கள், கடைசியாக நம்ம கடைசி அரேவாக அதை மாற்றினதுனால அதே ப்ராக்கெட்டு, அதே அரே. ஸ்ப்ளிட்டில் என்ன ரிசல்ட் வந்ததோ அதே ரிசல்ட் வந்துருச்சு. ஆனால் டெலிமீட்டர்ஸ் மாறும்போது ஸ்ப்ளிட்டு உங்களுக்கு வேறு மாதிரி ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? இதை ரீவைண்ட் பண்ணி ஒரு தடவை கேளுங்க, புரியும். ஒன்றுமே இல்லை, நம்ம இதில் என்ன பார்த்தோன்னா ஸ்ப்ளிட்டுன்றது என்னன்றதை மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஓகே, இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த டாபிக் போயிடலாம். explode use export function to create a new row for each element. Okay, in a given array column. ஒரு காலமே அரேவாக கொடுத்துட்டாங்க, அதில் ஒரு ரோக்கு அந்த காலமில் இருக்கிற அரேக்கு ஒரு வேல்யூ வரணும். ஓகே, இது இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். 1 2 3 A, அதாவது ஏல இங்கே பாருங்கள், இதில் 2 காலம் இருக்குது. ஃபஸ்ட் காலமில் ஏன்னு பிரிண்ட் ஆகும், செகண்ட் காலமில் அரே இந்த 1 2 3 பிரிண்ட் ஆகும். எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்? ஏக்கு 1, ஏக்கு 2, ஏக்கு 3, இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி. அது கிட்டத்தட்ட இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி அதை எக்ஸ்போர்ட்னு ஞாபகம் வச்சுங்க. ஏக்கு ஒரு 1, ஏக்கு 2, ஏக்கு 3, அதே மாதிரி வீக் 4, வீக் 5, வீக் 6, அந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸ்கீமா வேணும். ஸ்கீமா உங்களுக்கு தெரியும், இது அரே டைப்பு, ஒன்று ஸ்ட்ரிங் டைப்பு, இன்னொன்று அரே டைப்பு. ஸோ இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இருங்க, ஓகே. அடுத்தது இதில் நம்ம வழக்கம் போல் அந்த ஒரு டேட்டா ஃப்ரேமை க்ரியேட் பண்ணிப்போம். ஸ்கீமா 2ன்னு இருக்கா? ஓகே, நம்மக்கிட்ட இருக்கிறது இப்போ ஆல்ரெடி காப்பி பண்ணி போட்டுப்போம். ஸ்கீமா 2, காப்பி பண்ணி போட்டாச்சு. அடுத்தது இப்போது இந்த எக்ஸ்ப்ளோரை எப்படி எழுதணுன்றதை நம்மளே எழுதுவோம். df1 வழக்கம் போல் df1, இந்த df தான் யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்க டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ணுவோம். வித் காலம் யூஸ் பண்ணுவோம். வித் காலம்னாலே நீங்கள் டிஃபால்ட்டாக அந்த காலம் பேர் வச்சிடணும். எக்ஸ்ப்ளோர்டு காலம்னு வச்சுருவோம். அதுக்கு எக்ஸ்ப்ளோர்ட் இது நீங்கள் இருக்கிறதே கொடுக்கக்கூடாது. ஐ மீன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தந்துடணும்னு சொல்கிறேன். இதில் ஸ்ப்ளிட்டு அரே ஃபங்க்ஷன் மாதிரி எக்ஸ்ப்ளோர்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதுக்கு நீங்கள் இம்போர்ட் பண்ணணும் எக்ஸ்ப்ளோர்டை. நான் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணதுனால வருது. நீங்கள் இதை ஒரு தடவை பார்த்துருங்க என்னென்ன இம்போர்ட் பண்ணியிருக்கேன்னு. காலமையும் இம்போர்ட் பண்ணியிருக்கேன், எக்ஸ்போர்ட்டையும் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா?
சரி, ஏன்னா உங்களுக்கு வரலன்னா நீங்கள் அதை என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும்ல, அதுக்கு இதுவாக கூட காரணமாக இருக்கலாம். எக்ஸ்ப்ளோர்டு உள்ள இருக்க இந்த ப்ராக்கெட் உள்ள இருக்க எந்த காலமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க அரே காலமாக தான் ஆப்வியஸாக நம்ம பண்ணி ஆகணும். ஸோ 1 2 3 இதை தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஆகணும். இதுக்கு எக்ஸ்ப்ளோர்டட் காலம்னு பேரும் வச்சாச்சு, தேர்டு காலம். ஏன்னா இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, நமக்கு தேர்டு காலம் வரணும். இதுக்குள்ளே எக்ஸாக்டாக எந்த காலமை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்கன்றத நம்ம வழக்கம் போல் காலம் கொடுத்து இந்த மாதிரி அதோடைய பேரை நம்ம கொடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, எப்போ பேர் கொடுத்தாலும் காலம்னு இந்த மாதிரி கொடுக்கும்போது கோர்ஸ்குள்ளே கொடுங்க. ஓகேங்களா? சரி, இப்போது பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோமா இந்த டேட்டா ஃப்ரேமை? ஒன்றும் இல்லை, இது புரியலன்னா திரும்ப ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இது அவ்வளோ கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. இந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது ஈஸியாக புரியும். இந்த சீரீஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் ஆல்ரெடி கொடுத்த வீடியோஸோட லிங்க் மாதிரி தான் ஒன்று ஒன்றா நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிகிட்டே போவேன். ஸோ சீரீஸாக பார்த்தீங்களா, ப்ளேலிஸ்ட்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களால் இது ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, இதோடைய ரிசல்ட் பார்ப்போமா? எக்ஸ்ப்ளோடு A 1 2 3 இது ஆல்ரெடி இருந்தது. ஓகேங்களா? எங்கே இருந்தது? இது இன்டீஜர். ஏன்னா நம்ம இன்டீஜர் ஸ்கீமா 2ல் தான் வச்சுருக்கோம். ஸ்கீமா 2 அரே டைப்பாக இன்டீஜர் டைப்பாக வச்சுருக்கோம். அதனால் இன்டீஜர் அரேயில் இன்டீஜர். ஓகே, இதுலேயும் அரேயில் இன்டீஜர் இட்ஸ் நாட் டிஃபைன்ட், சாரி. பிரிண்ட் ஸ்கீமா ஒர்க் ஆகலை, அது ரன் ஆகட்டும். ஸ்கீமா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே ஒரு டைப்பை இன்னொரு டைப்பாக கேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இது கிட்டத்தட்ட. இந்த அரேவை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சிங்கிளாக இன்டீஜராக மாற்றுறோம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இதை பிரித்து 1 2 3ன்றத லைனாக பிரிண்ட் பண்ணுறோம். ஏக்கு 1 ஏக்கு 2 ஏக்கு 3ன்ற மாதிரி. அதனால் இந்த ஸ்கீமா ரொம்ப முக்கியம். இந்த டேட்டா அரே டைப்பும் இந்த இன்டீஜர் டைப்பும் ரொம்ப முக்கியம். பாருங்கள், எக்ஸ்ப்ளோர்டட் காலம், இந்த எக்ஸ்ப்ளோர்டட் காலத்தோடைய டைப் பாருங்கள், இன்டீஜர், வெறும் இன்டீஜர். இது நம்பர்ஸு அரே, இன்டீஜர் உள்ளே இருக்கிறது, அதனால் இன்டீஜர். இப்போது நம்ம க்ரியேட் பண்ணது எக்ஸ்ப்ளோர்டட் காலம், அதுக்குள்ளே இருக்கிறது என்னது நம்பரை, அந்த நம்பரை முன்னாடி இருக்கிற ஒரு இதுக்கும், அதாவது இதில் எத்தனை இருக்கோ அத்தனை ரோ க்ரியேட் ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிள். அப்படி ஞாபகம் வச்சுங்க. அரேவை மாற்றி அந்த அரேவை எக்ஸ்பேண்ட் பண்ணும், அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்தது மேப்பை பற்றி பார்ப்போம். அடுத்த வீடியோஸில் எது இது ரிலேட்டடாக, அதாவது இந்த லிங்க்குக்கு ரிலேட்டடாக வருதோ நான் அப்படி தான் கொண்டு போவேன். ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு cheers guys, enjoy, bye.